He has a இல்ல he have a. She has a இல்ல she have a. It has a இல்ல it have a. He, she, it பக்கத்துல present tenseல has வருமா இல்ல have வருமா? has, have ரெண்டுமே வரும் அப்படின்னு நான் சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க, ரெண்டுமே வரும். என்ன மேடம் சொல்றீங்க? he, she, it பக்கத்துல சிம்பிள் present tenseல have போட்டா grammatically தப்பு மேடம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. உங்களுக்கு 5 seconds டைம் தரேன். he, she, it பக்கத்துல எப்போ have வரும்னு யோசிங்க. அப்புறம் அது எப்படி grammatically கரெக்ட்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப பார்க்கலாங்களா? He has a laptop. She has an iPhone. It has a big parking facility in the basement. இப்போ நீங்க பார்க்குற எல்லா present sentencesலையும் he, she, it பக்கத்துல has தான் வரும். ஆனா இதே sentences கேள்வியா மாத்தி பாருங்க. அப்போ he, she, it பக்கத்துல have தான் வரும். Does he have a laptop? Does she have an iPhone? Does it have a big parking facility in the basement? இப்போ புரியுதுங்களா? இது மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். He has 2 brothers. இத கேள்வியா மாத்தும்போது does he have 2 brothers அப்படின்னு வரும். She has many expensive sarees. இத கேள்வியா மாத்தும்போது does she have many expensive sarees அப்படின்னு வரும். It has a big tail. இத மாத்தும்போது does it have a big tail அப்படின்னு வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்ல போறது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. do, does, did வச்சு யாராவது உங்ககிட்ட yes இல்லனா no அப்படின்ற பதிலை எதிர்பார்த்து கேள்வி கேட்டா do, does, did வச்சே பதில் சொல்றது நல்லது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: does he have a credit card? Yes, he does. இல்லனா no, he doesn't அப்படின்னு சொல்லுங்க. Do they play cricket every day? Yes, they do. இல்லனா no, they don't அப்படின்னு சொல்லுங்க. Did you meet your friend yesterday? Yes, I did. இல்லனா no, I didn't அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க.